ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி ரொம்ப ருசியாக எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியை நம்ம தோசைக்காக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், இல்லை எல்லாத்துக்குமே நம்ம ஆப்பத்துக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ரச சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானொலி வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்படி இல்லைன்னா நான் போட்டிருக்கிறது ஆல் ஸ்பைசஸ் லீஃபு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதோட பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட புதினா இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கோம். அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதை இந்த வெங்காயம் வறுத்ததோடு சேர்த்து நல்லா தக்காளி வதங்கி வர்ற மாதிரி வதக்க வச்சு எடுத்துக்கிறோம். நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதக்க விட்டு ரெடி பண்ணாதான் நம்மளுக்கு திக்கான கிரேவி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதோடு சேர்த்துக்கிறோம். இப்போ எடுத்துருக்கிறது 1 கிலோ சிக்கன். போன்லெஸ் ரெண்டுமே சேர்த்துருக்கோம். இப்போ எல்லா பீசஸையுமே நல்லா இதோட கலந்து விட்டுக்கிறோம். இந்த பீசஸ் எல்லாம் நல்லா வதங்கின மாதிரி தெரிஞ்சதையும் அதோட தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நல்லா காரஞ்சாரமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி, இது கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதோட சிக்கன் மசாலா இதோட சேர்த்துருக்கோம். தேவைன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தயிர் சேர்க்க போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா அதில் தயிர் தேவையான அளவு, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தக்காளி அரைச்ச மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை இதோட சேர்த்துட்டோம். உப்பு தேவையான அளவு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்து 1 சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு நல்லா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சுண்டு விட்டு எடுத்துக்கலாம். அதோட கொத்தமல்லி தலைகளை கட் பண்ணி போட்டால் நமக்கு டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.